வணக்கம். நாம் இருக்கக்கூடிய பகுதியானது தமிழ்நாடு கர்நாடகா எல்லை பகுதியான அத்திப்பள்ளி பார்டர் சுங்கசாவடி அருகில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தேர்வு எழுதி முடிந்த இந்த நிலையில் அவர்களுக்கு 10 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டனர். விடுமுறை அளிக்கப்பட்டதால் பெங்களூரு பகுதியிலிருந்து தமிழகத்தை நோக்கி சென்ற பெற்றோர்கள் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு சென்னை, வேலூர், கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்றனர். இந்த நிலையில் பெங்களூரில் சிறு குறு தொழில் நிறுவனங்களில் பணிபுரியும் பெற்றோர்கள் தாங்கள் பிள்ளைகளின் விடுமுறைக்காக சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்த இந்த நிலையில் கடந்த 10 நாட்கள் விடுமுறை முடிந்த இந்த நிலையில் மீண்டும் தமிழகத்தில் இருந்து ஓசூரை நோக்கி வந்த மக்கள். இதனால் தர்கா பகுதியில் இருந்து தமிழக கர்நாடக எல்லை பகுதியான அத்திப்பள்ளி சுங்கசாவடி வரை போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக தமிழக பகுதியிலிருந்து சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மீண்டும் பெங்களூருக்கு திரும்பிய வாகனங்களால் அணிவகுத்து நிற்கும் கார்கள். தனது சொந்த ஊர்களுக்கு கார்களில் பயணித்த மக்கள் அத்தனை பேரும் இன்று நாளை பள்ளிகள் திறக்கப்படுவதால் இன்று வீட்டில் இரவு ஓய்வெடுத்துக் கொண்டு காலை பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளிகளுக்கு செல்ல வேண்டும் என்பதால் இன்று ஞாயிற்றுக்கிழமை அட்வான்ஸாக வருகிறார்கள். இந்த நிலையில் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் தர்கா பகுதியிலிருந்து மாநில எல்லை கடந்து நிற்கின்றது. இந்நிலையில் சுங்கசாவடி அருகில் சுங்கசாவடி ஊழியர்கள் சுங்க கட்டணம் பெற முடியாத அளவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் ஓசூர் பகுதியில் இருந்து வரக்கூடிய அத்திப்பள்ளிக்கு வரும் தமிழ்நாடு அரசு பேருந்துகள் குறிப்பிட்ட நேரத்திற்கு செல்ல முடியாமல் சாலையிலே நிற்கின்றதால் பொதுமக்கள் அவதிப்படுகின்றனர். இருப்பினும் இந்த போக்குவரத்து நெரிசலானது நாளை காலை 10 மணி வரை நீடிக்கும் என்பதுதான் தெரிவிக்கின்றார்கள் அப்பகுதி மக்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இருந்த செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.